70 விழுக்காடு புரோட்டீன் இருக்கிற ஒரு கறி மாட்டுக்கறி நல்லா சாப்பிடா, மாட்டுக்கறியை மருந்தா சாப்பிடா, மருந்தா. பேசும் திறனற்ற உயிர்களுக்காக பேசுவோம், அவர்கள் உரிமைக்காக பேசுவோம். ஒன்று சாலையில் இந்த பக்கம் நிற்கணும், இல்லைன்னா அந்த பக்கம் நிற்கணும். நடுவில் நின்று என்ன ஆகும் தெரியுமா? ஏதாவது லாரி கீரி வருது அப்படின்னா, இல்லை லாரி கிடையாது, ஜேசிபி தெரியல, ஜேசிபி அதுவும் கிடையாது, ரோடில் அது தெரியல, ரோடு மேலே வந்து நல்ல பெரிய வீலை வந்து சுற்றிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அது 2 தடவை சதக்குன்னு ஏதோ ஒன்று ஆகி போச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, தக்காளி சட்னி தெரியல, நல்லா சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆகிரும். அதாவது அண்ணன் சொல்கிறாரு, இப்போ நான் சொன்னோன்னா நிறைய பேர் கோவம் வரலாம். அண்ணனோட தம்பிகள் விழுதுகள் இருப்பாங்களா, அங்கங்கே தம்பிகள் தொங்கிட்டு இருப்பாங்களா, அவனுக்கு வந்து கோவம் வந்துடும். என்ன கோவம் வந்துடும்னா, எப்படா எங்கள் அண்ணனை பார்த்து நீ நசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் அண்ணனை நசிக்கிறேன்னா நான் சொல்லலப்பா, நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்கள் அண்ணன் தான் சொல்லுவார், நடுவில் நின்று 4 இடிச்சு செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி சாப்பாலாம் நாங்கள் விட மாட்டோம். அடுத்தவங்களை பற்றி இப்படி டேரெக்டாக அட்டாக் பண்ண மாட்டோம். ஏண்டா ஒரு நேரம் நல்லா தின்னுன்னு சொல்கிறான், வாய் திருநச்ச வாய் இல்லாத ஜீவன்லன்னு சொல்கிறான். யார் தாண்டா நீங்கள்? எனக்கு புரியலடா. உங்கள் அரசியலுக்காக இருந்துக்கிட்டு இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்து அப்படின்னு சொல்லிட்டு 2 சைடும் ஒரு குத்திட்டு இருக்கீங்களே. மக்கள் எத்தனை தடவை மூஞ்சில் பழம் குத்து விட்டுருக்காங்க. அப்பவும் நீங்கள் திருந்தாத ஜென்மங்களை இப்படியே உட்காந்து பேசுகிறீங்க அப்படின்னா, நீங்கள் உயர்ந்த லட்சியத்தை சுமந்து நிற்கிறீங்க. மிகுந்த கண்ணியத்தோடும் பண்பாட்டோடும் வார்த்தைகளை எழுத்துக்களை பதிவு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நான் உங்களை சரியா வளர்க்கலைன்னா, அப்படியா இவர் நல்லா வளர்த்துருக்காரா வளர்க்கலையான்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துருவோமா? இந்த புரோக்கர் வேலை, இந்த பொட்ட வேலை, இந்த பொம்பளை வேலை, புரணி வேலையெல்லாம் பொட்ட அரசியல். நீ பேசுற அரசியல் முழுக்க புரிஞ்சு, பொட்ட மாதிரி புரணி பேசாத, நல்ல பொட்ட மாதிரி புரணி பேசிக்கிட்டு அலையிறல மக்கள்கிட்ட. சும்மா அந்த புரணி அரசியல் பொட்ட அரசியல் என்னன்னே நீ பொட்டன்னு சாட்டை மாமா அவர்களே எப்படி சொன்னான்னா, சாட்டை என்னன்னு கோவம் வந்துடாதா இல்லையா? சாட்டை என்னனுக்கு இடத்துக்கு நீ ஏதாவது அடி போட்டுட்டு இருக்கிறேனே, நீ இப்படிலாம் சாட்டை என்ன சொன்னாதானே நான் கோவம் விடுறேன். சாட்டை மாமான்னு சொல்லி பழகு, அது ஒத்துக்கிறேன். மஞ்சப்பொடி மாமான்னு சொல்லி ஒத்துக்கிறேன். அதை விட்டுட்டு இருந்துக்கிட்டு இல்லைன்னா சாட்டை மவனேன்னு சொல்லி ஒத்துக்கிறேன். அதை விட்டு எப்படி சாட்டை நீ பொட்டன்னு சொல்கிறது? எப்படி அர்த்தமாக இது என்னன்னு கேளுங்க தம்பிகளே. உங்களோட அந்த விழுதுகள் தொங்கிட்டு இருப்பீங்களா, அங்கங்கே தம்பிகள் விழுதுகள், ஆலமரத்துக்கு கீழே வந்து விழுதுகள் தொங்குற மாதிரி அண்ணனுக்கு கீழே தொங்கிட்டு இருப்பீங்களா, சீமானனுக்கு கீழே நாங்கள் தான் தம்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எப்படி நீ எங்கள் சாட்டை அவர்களை வந்து பொட்டன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேளு. இவர் வளர்ப்பை பார்த்துட்டீங்களா, யாரும் வந்து அப்படி பேசக்கூடாது இப்படி பேசக்கூடாது, ஆனால் நாங்கள் பேசுவோம். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த பெருமக்கள்கிட்ட, முருகன் சிவன் இந்து கடவுளா? யார் என்னோட தர்க்கத்துல நின்று ஜெயிக்க போறது சொல்லுங்க. முருகனும் சிவனும் மாயவனும் இந்துவா? உங்க பெருமாளே சொல்லுவோம், உங்க கிருஷ்ணரை இந்துவா? இந்துவா சொல்லு. நீ கடவுளை மதம் மாத்தி வச்சுக்கிட்ட. முருகன் இந்துவா? அது முருகனுக்கு தெரியுமா? யாராவது சொல்லுங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். முருகன் இந்துவாக இருக்கட்டும், இல்லைன்னா கிறிஸ்டினாக இருக்கட்டும், என்னென்னாலும் இருந்துட்டு போட்டு, இல்லைனா சிவன் கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், என்னெல்லாம் இருந்துட்டு போட்டு, நாங்கள் வந்து எப்படி கும்பிடணும்னு எங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் எந்த காலத்து வரைக்கும் எப்படி கும்பிட்டுட்டு இருக்கோமோ அப்படியே நாங்கள் அந்த செய்முறையோடையும் நாங்கள் கும்பிட்டுட்டு போகிறோம். நாங்கள் அந்த வரலாற்றை மாற்றாமல் நாங்கள் எங்கள் மனசுக்கு எனக்கு போய்ட்டு தோணுதோ அப்படியே கும்பிட்டுட்டு போகிறோம். நான் அதை விட்டுட்டு இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். அங்கே முருகர் இதுவா அதுவான்னு கேட்குறத விட்டுட்டு, தலைவர் நீங்கள் சொல்லுங்கள், சீமா உங்கள் பேர் வந்து சீமானா செபஸ்டியனா? அதை முதல்ல சொல்லுங்கள். ஹிந்துவா கிறிஸ்டினா? அதை முன்ன சொல்லுங்கள். நீங்கள் எந்த மதத்தை தான் சேர்ந்தவர் அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கலைங்க. உங்கள் தம்பிகளே ஒரு சில பேருக்கு டவுட் இருக்குது. இப்போது நாங்கள் மதத்தையோ இல்லைனா வந்து ஜாதியோ இல்லைனா வந்து இவர் என்ன இதை கும்பிட்றாரு இந்த கதைக்கு வரல. அவரோட உண்மையான பேர் செபஸ்டின் சைமன் சொல்கிறாங்க. அப்போ அந்த செபஸ்டின் சைமன் ஏன் சீமான் அப்படின்னு மாற்றினாருன்னு எனக்கு தெரில. இதுலேயும் பேர் அதுக்கு மேலே செந்தமிழ் சீமான்னு சொல்லி எதுக்கு போட்டு வச்சுருக்கிறீங்க? யார் செந்தமிழ் சீமான்? உங்கள் பேர் என்ன? செபஸ்டின் சைமன் தானே. உண்மையான பேரை வைக்கிறத விட்டுட்டு சீமான்னு எதுக்கு நீங்கள் மாற்றுறீங்க? அப்போ அரசியல் ஆதாயமா? அரசியலேருந்து திறநிதி வாங்கலாம்னு சொல்லிட்டு பேரை மாற்றிருக்கீங்களா நீங்கள்? இல்லைனா செபஸ்டின்னு சொன்னால் நம்ம இங்கே மைனாரிட்டி ஆயிடணும், அதனால் வந்து யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து இருந்துக்கிட்ட நாடகம் நடிச்சிட்டு இருந்தீங்களா மிஸ்டர் செபஸ்டின் சைமன் அவர்களே அப்படின்னு கேட்க தோணுதுங்க. ஒரு சில பேருக்கு வந்து நான் பேசுகிறது மனசை புண்பட்டுறதுன்னா மன்னிச்சிடுங்க. நான் ஒரே ஒரு ஆளை மட்டும் தான் பேசுகிறேன், சீமான் அவர்கள் மட்டும்தான். இங்கே செபஸ்டின் சைமன் சொன்னோன்னா கிறிஸ்டியானிட்டை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு வந்துடாதீங்க. நான்லாம் அதுக்கெல்லாம் மிகப்பெரிய மதிப்பு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சில பேர்கள் பேரை மாற்றி வச்சுருக்காங்க. இப்போ உண்மையான பேர் அவன் பேர் செபஸ்டின் சைமன் தானே கூட தெரியாது. ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, சைமன் அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஏன் ஒருத்தவன் அப்பா வச்ச பேரையே மாற்றிட்டு தேடி சீமான் அவன் பேர் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது இந்த நாம் தமிழ் தம்பிகளை வந்து அந்த விழுதுகள் என்னைக்காவது ஒரு நாள் வந்து கேட்டிருக்கீங்களா? உங்கள் அண்ணன் ஸ்டேஜில் பேசும்போது என்ன உன் பேர் செந்தமிழ் சீமான்னு சொல்கிறாங்க, நீ செந்தமிழ் சீமான செபஸ்டின் சைமனான்னு என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருக்கீங்களாடா? நீங்கள் ஏன்னா நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் தான் முழு தற்குறிகள். இந்திரா காந்தி இறந்ததுக்கு
சிறு பிள்ளையில 3 நாள் பட்டினி இருந்துக்கு என்ன பண்றது? கேட்குறவன் கேனையனா இருந்தா சீமான் அவர்கள் வந்து 234 சைமன் அவர்கள் வந்து 234 தொகுதியிலையும் டெபாசிட் இழக்காம 234 தொகுதியிலும் ஜெயிச்சு சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டார் அப்படின்னு சொல்ற கதையா இருக்குது. ஏண்டா காதுல வேற ஏதாவது இருக்கா? காதில் இல்லைல்ல, காது கேட்கறதுக்கு தான் இருக்குது, வேற எதுக்கும் கிடையாது. சரியா? அப்படி நினச்சிட்டு உங்க ஒன்றை வந்து வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவன் கிடக்குறான் புறம்போக்கு, சும்மா 10 வருஷமா புடுங்கினான்ற நீ புடுங்கிருந்தா நீ ஏன் ஜீரோவில் வர? புடுங்கிருந்தா நீ ஏன் ஜீரோவில் வர? நாய் மாதிரி கூத்தாடி மாதிரி கத்துறான், எகிரி குதிக்கிறான், பொண்டாட்டி மூஞ்சான போய் கத்துறான், பிசாசு கத்துற மாதிரி கத்துறான். அவன் ஆம்பளையா? அந்த சாட்டைன்ற நாய், அந்த நாய் பேசுறது எல்லாமே அப்படிதான் பண்றாங்க. இதுதான் உண்மை. எந்த அளவுக்கு இவனால கேவலமாக காரியில் மூஞ்சி துப்பாத அளவுக்கு எப்படி இந்த அக்கா கேட்க முடியுமோ, இந்த அக்கா இல்லை பொதுமக்கள் எப்படி கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு கேட்டு வச்சுருக்கிறாங்க. அப்பவும் இவனு இந்த திருந்துற பாடு இல்லை. இதெல்லாம் பார்க்குறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக பார்த்துருப்பானுங்க. பார்த்துட்டு அக்கா நல்லா திட்டுறாங்கல்ல நம்மளை, நமக்கு தான் மாணவக்கெல்லாம் சூடு சொன்னால் எதுவுமே கிடையாது. திட்டுக்கா நமக்கு ஒன்றும் கிடையாதுக்கா, நம்ம இப்படியும் பேசுவோம் அப்படியும் மாற்றி பேசுவோம்க்கா, அப்பப்போ நம்ம வந்து பேச்சும் மாறுவோம்க்கா, அதனால் நீ எப்படினாலும் திட்டுக்க, நம்ம அப்படிதான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுப்பானு நினைக்கிறேன். அவங்களே சிரிச்சு இது இந்த அக்கா சூப்பராக நம்மளை திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுப்பானு நினைக்கிறேன். ஏன்டா ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க. பொதுமக்கள் இங்கே நிறைய பேர் பார்த்துட்டேன் நான். இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இந்த சாட்டையும் சீமான் அவர்களையும் வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க. இவங்க சரியில்லைங்க, இவங்க இன்னும் வந்துக்கிட்டு விஜய் அவர்களே டார்கெட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுங்க, பண்ணாமல் போங்க, அதெல்லாம் 2வது பட்சம். கரெக்டான இதை பேசுங்க. நீங்கள் எதுக்காக பேசணுமோ அதுக்காக பேசாமல் அவரை வச்சு ஓட்டுறது, ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் இன்னும் பண்ணிகிட்டு இருக்க போய் தான் இப்போ நாங்கள் உட்காந்து ஒரு வீடியோ ஒன்று நான் போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா, அதுவே எதனால இந்த மாதிரி நான் பேசுகிறதும் இந்த மாதிரி உங்களை திட்டுறதும், திட்டலை பொதுமக்கள் பார்வையிலேருந்து பேசுகிறேன், கரெக்டுன்னு நினைக்கிறேன். அப்படி நாங்கள் பேசுகிறதும் யாரால் இங்கே மாறுபடுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில மானம் கட்டவனால தான் மாறுபடுது. ஏன்னா இவனுக்கு இப்படி பேசும்போது நம்மளும் ஐயா சாட்டை நான் எல்லா யூடியூப் சேனல் மாதிரி உட்காந்துக்கிட்டு சாட்டை திரும்புறவங்க அவர்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க, அதை தவறுங்க, அதை திருத்திக்கிங்க, நல்லபடியாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன்னா அவனுக்கு இன்னும் தலைக்கணம் ஏறிடும். நம்மளை எவங்க கண்டுக்கிறான், நம்மளை இந்த மாதிரிலாம் பேசினா எவனா ஒருத்தன் நம்மளை பிடிச்சி அடிக்கிறானா, இல்லை அப்போ நம்ம இன்னும் கேவலமாக பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பானா, அவதூறு பரப்பிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம இப்படி பேசணும்னா நம்ம பேச அங்கே இம்பேக்ட் ஆகணும். ஆனால் இவங்களுக்கு அந்த சொன்ன மாதிரி ஏற்கனவே கிடையாது. அவனோட முழு ஃபோக்கஸ் திறநிதி தாங்க, அதில் தான் முழு ஃபோக்கஸில் இருக்கிறான். அவனை ஜெயிக்கணுன்னே இல்லைங்க. ஜெயிக்கணுன்றா அப்போவே இந்த 15 வருஷத்தில் ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கலாம். அவன் ஜெயிக்கணும்னு அவனுக்கு வேலையே பார்க்கல. அவனை வந்து வேறு எதுக்கும் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. சரி, மற்றவன்லாம் வந்து அரசியல் கட்சி ஒன்று ஆரம்பித்து மக்களுக்கு நல்லது செய்ய போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருப்பாங்க. இவனுக்கு எதுக்கு அரசியல் கட்சி இவனை ஸ்டார்ட் பண்ணல, இன்னொரு கட்சியை வாங்கிக்கிட்டானு, அவ்வளோதான். அந்த கட்சியை வாங்கி இவனுக்கு எதுக்காக வாங்கினானுங்க, ஏன் வாங்கினானுன்னு இன்ன வரைக்கும் ஒரு விட தெரியாத மர்மமாக தான் இருக்குது. 15 வருஷமாக ஒருத்தன் தோத்துக்கிட்டே இருக்கான்னா சந்தேகப்படக்கூடியது. ஆனால் எங்கள் மக்கள் வந்து தெரிஞ்சு தான் வச்சுருக்காங்க. பட் ஒருத்தன் வந்து ஒரே இதில் 15 வருஷமாக நின்று ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு தொகுதியில் ஒர்க்கு நல்லா பயங்கரமாக பண்ணால் கூட அவன் ஜெயிக்க முடியும். ஏன் அந்த கட்சியோட தலைவரை ஜெயிக்க முடியும், வாய்ப்பு இருக்குது. பட் அங்கே தோக்குறாரு அப்படின்னா அப்போ இது சந்தேகப்பட வேண்டியது தான். ஏதோ ஒரு ரீசன் இருக்குது, எதனால் இவர் அரசியல் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு யாராவது தீர விசாரித்து அது என்ன ரீசன் கண்டுபிடிங்க. சரி, ஓகே, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்க சொல்லி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.